காயலூர் பாதையிலே 2 கண்கள் சந்திக்கிற ஊர். அப்போ கண்ணுக்கு எது ஊர்? கண் முடிகிற இடம்தான். கண் பார்த்து இது என்ன பொருள், இது என்ன நிறம் அப்படின்று உணர்கின்ற நமக்குள்ளே இருக்கின்ற அந்த இடம்தான் காயலூர் பாதையிலே பச்சி மறந்தல்லோ என் கண்ணம்மா வகை மோசம் ஆனேண்டி. பச்சி மறந்தல்லோ எதை வச்சுட்டார் அவர்? அங்கே வச்சிடுறாரு, அதோட மறந்துடுறார். இது அப்படியே சமாதி நிலை கோடிடும். அந்த இடத்துக்கு போன பிறகு துரியன்னு சொல்லுவாங்க. துரிய அதீதம். வள்ளல் பெருமான் சொல்லுவார், தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்து தத்துவ அதீத மேல்நிலையில் சுத்த சிவநிலை காண சென்றேன் ஒத்த நிலைக்கண் யாமும் எம் உணர்வும் ஒருங்குற கரைந்து போயினம் என்று அத்தகை உணர்ந்தோர் வழுத்த நின்றோங்கும் அருட்பெருஞ்சோதியன் அரசே அப்படின்னு சொல்லுவார். அப்போது இடம் பொருள் நாம் எப்போ உட்கார்ந்தோம் எல்லாமே மறந்துடும். அது நாள் கணக்கில் இருக்கலாம், மணிக்கணக்கில் இருக்கலாம், மாத கணக்கில் ஆகலாம், இல்லை ஆண்டு கணக்காகலாம். ஏன்னா திருமந்திரம் எழுத திருமூலர் ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை வெளியே வருவார், ஒரு பாடல் எழுதுவார், அப்புறம் மறுபடியும் சமாதிக்கு போவார், மறுபடியும் திரும்ப வெளியே வருவார், ஒரு பாடல் எழுதுவார் ஓலைச்சுவடியில், திரும்பவும் உள்ளே போய் தவத்துக்கு போயிடார். இந்த மாதிரி 3000 ஆண்டுகள் எழுதப்பட்ட நூல் தான் திருமந்திர திருநூல். சமீப காலத்தில் தான் அது இந்த மாமரத்துக்கு பக்கத்தில் மேடையிலேருந்து உடைச்சி எடுத்து அந்த ஓலைச்சுவடியெல்லாம் கடந்த சில நூற்றாண்டுகள் முன்பு தான் வெளியே வந்தது. அவர் அதிஷ்டானம் சிதம்பரத்தில் இருக்குது. சிதம்பரத்தில் கோயிலுக்கு பின்பக்கம் போனீங்கன்னா ஆதி மூலநாதர் சன்னதின்னு போட்டிருக்கும். மூலநாதர் சன்னதி திருமூலர்னு முன்னாடி ஒரு திருவு போட்டிருக்கலாம், போடலை அவங்க. மூலநாதர் சன்னதின்னு இருக்கும். அதுதான் அவரே 3000 ஆண்டுகள் ஒரு ஆண்டுக்கு ஒரு பாடல் எழுதியிருக்கார். அப்போ இவர் சொல்கிறது பாதையில் மறந்தல்லோ வச்சு மறந்தல்லோ என் கண்ணம்மா வாய் மோசம் ஆனேண்டின்றார். என்னத்தை வச்சு? மனசை வச்சு அந்த இடத்துல நிறுத்தும்போது அக அனுபவத்தில் தன்னை மறந்து இருப்பாங்க.